என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், வாழ்த்துக்கள். நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போவது ஜூன் மாதம் 16ஆம் தேதி 2025ஆம் ஆண்டுக்குரிய பலன்களை பார்க்க போகிறோம். தமிழ் வருடத்தில் இது விசுவாவசு வருடம், ஆனி மாதம் 2ஆம் நாள். இன்னைக்கு திங்கக்கிழமை. சந்திர பகவான் இன்னைக்கு அவிட்டம் நட்சத்திரத்தில் நமக்கு அனுக்கிரகம் பண்ணிட்டு இருக்கார். எனதருமை மேஷராசி என்பர்களே, மேஷராசிக்காரர்களுக்கு சந்திர பகவானை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 10ஆம் இடத்திலும் 11ஆம் இடத்திலும் பயணம் செய்ய போறார். செவ்வாய் பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கார். ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாத மேஷராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆபீஸில் முக்கிய பொறுப்பு, முக்கிய பதவி உங்களை தேடி வரும். இளைஞர்களுக்கு காதல் விஷயம் கைகூடும். வியாபார பெருமக்களுக்கு புதிய வியாபாரம் ஒன்று ஆரம்பிக்கக்கூடிய யோகம் பெருகி வரும். பெண்கள்லாம் இன்னைக்கு ரொம்ப மன மகிழ்ச்சியா இருப்பீங்க. மிகச்சிறந்த நல்ல நாள் மேஷராசிக்காரர்களுக்கு. ரிஷபராசி என்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் என்ன பண்றார்? கேதுவோடு சேர்ந்து உட்கார்ந்து இருக்கார். இன்னைக்கு சந்திர பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். பிறகு தர்மத்திலும் பிறகு கர்மத்திலும் அமர்கிறார். இன்னைக்கு காலையில் பொழுதுல நிறைய தான தர்மம் பண்ணணும். ஒருத்தருக்கு கடன் பிரச்சனை இருக்கு வச்சுக்கோங்களேன், முதல்ல அவங்க என்ன பண்ணணும்? திருக்கோவில்களில் நடக்கக்கூடிய அன்னதானத்தில் கலந்துக்கணும். உங்களால் இயன்றால் அன்னதானத்துக்கு ஏதாவது உதவியும் செய்யலாம். அதுபோக என்ன பண்ணணும்? கடன் பிரச்சனை தீர வேண்டும் நினைக்கக்கூடியவர்கள் விநாயகருக்கு உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வரணும். கடன் பிரச்சனைகள் தீரும். இது 12 ராசிக்காராலும் பண்ணலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு புதிய வேலை கிடைக்கும். ஒரு முக்கியமான பதவி, அந்த பதவியில் இன்னொருத்தர் இருக்கார், எனக்கு அது கிடைக்கவே சான்ஸ் இல்லைன்னு சொன்னா கூட அந்த முக்கியமான அந்த பதவியில் இருக்கக்கூடிய நபர் விலகி போவார். உங்களுக்கு அந்த வேலை கிடைக்கும். குடும்பத்தில் ரொம்ப அனுகூலமான சூழ்நிலைகள் உண்டு. முயற்சிக்கிற காரியங்களிலெல்லாம் இன்னைக்கு வெற்றி உண்டு என்பதனால் வியாபாரிகளுக்கும் மாணவர்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. பெண்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஆபீஸ்ல இடமாற்றம் உங்களுக்கு ஏற்படும். எனதருமை மிதுனராசி என்பர்களே, மிதுனராசிக்காரர்களுக்கு புதன் தான் தெய்வம். அந்த புதன் பகவான் நம்ம ராசியில உட்கார்ந்து இருக்கிறதுனால இந்த நாள் மிக அனுகூலமான நாள். இன்னைக்கு காலை பொழுது, அதாவது மத்தியானம் வரைக்கும் கம்முன்னு இருக்கணும். அப்படி இருந்தால் மாலை பொழுது கும்னு இருக்கும். நான் வாழ்க்கையில் அவ்வளோ அற்புதமான நாள். காலை நேரத்தில் கணபதி மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கணும்னு அர்த்தம். கம்னு இருக்கணும்னா என்ன அர்த்தம்னா கணபதிம் கணபதிம், அந்த முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் சேர்ந்தா கம். கணபதிம் கணபதிம்னு சொல்லிட்டு இருக்கோம். வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும். பெண்களால் இன்னைக்கு ஆதாயம் உண்டு. செல்வ செழிப்பு இன்னைக்கு பெருகும். இன்னைக்கு பயணங்களை காலையில் நேரத்தில் அவாய்ட் பண்ணணும். அம்மாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். வியாபாரத்திலே தித்திக்கும் ஒரு செய்தி தேடி வரும். கடகராசி அன்பர்களே, கடகராசிக்காரங்க இன்னைக்கு எல்லா விஷயத்திலையும் சிந்திச்சு செயல்படுவீங்க. ஏற்கனவே ஒரு காரியத்தை செய்யலாமான்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. உண்மைதானே? இந்த நாளில் சந்திர பகவானை பார்த்தா உங்களுக்கு காலையில் நேரத்தில் ஆதரவா இருக்க. மத்தியான நேரத்தில் சந்திராஷ்டமம் வருது. அதனால் காலையில் எல்லா காரியத்தையும் முடிச்சுக்கணும். கோபத்தினால் இன்றைக்கு ஒரு பிரச்சனை வரும்னு இருக்கு மத்தியான நேரத்தில். அப்படி எதுக்கு நம்ம கோபப்பட போறோம்? அமைதியா போயிடணும். யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல் இழுக்கப்பட்டுட்டார் வள்ளுவர். நமக்கு பாடம் சொல்லி தந்திருக்காரு. அமைதியா இருங்கோ, கோபப்படாதீங்க. கோபத்தை தவிர்த்தால் இன்னைக்கு வெற்றி உண்டு. சிலருக்கு இன்னைக்கு பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கலாம். வியாபாரத்தில் நல்ல லாபம் வரும். பிள்ளைகளால் நிம்மதி வரும். பெண்களுக்கு, கடகராசி பெண்களுக்கு திருமண விஷயம் செய்தி கூடி வரும். எனதருமை சிம்மராசி என்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர பகவான் இன்னைக்கு என்ன பண்றார்? 6ஆம் இடத்திலும் 7ஆம் இடத்திலும் பயணம் பண்றார். ஒரு வேலைக்கு ட்ரை பண்றாரு இன்னைக்குன்னா அந்த வேலை உறுதியா கிடைக்கும். வெளிநாட்டுக்கு முயற்சி பண்றேன் சார், வெளிநாட்டு வாய்ப்பு கைகூடி வரும். ராசியில செவ்வாய் பகவான் இருக்கார். இந்த நாள் உங்களுக்கு முயற்சிக்கும் காரியங்களிலெல்லாம் வெற்றி தருவார். அதற்கு மிக முக்கியமாக அந்த வேலவனை, செந்தில் வேலவனை, அந்த முருகப்பெருமானை மனதார இன்னைக்கு வழிபடணும். சேந்தனை கந்தனை செங்கூட்டு விற்பனை செஞ்சுடர் நூல் விரித்தோனை விளங்கு வள்ளி கந்தனை இன்னைக்கு வழிபட
அந்த முருகப்பெருமானை வழிபட்டால் சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி நல்ல வேலை கிடைக்கும், குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கும், பெண்களுக்கு மன மகிழ்ச்சி கிடைக்கும், வியாபாரத்தில் நல்ல லாபம் வரும்னே இன்றைக்கி இருக்குது. படிக்கிற மாணவர்களுக்கு படிப்பில் நீங்கள் நினைக்கிற வெற்றியை இன்னைக்கு பெற போறீங்க. எனதருமை கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் இன்னைக்கு 5ஆம் இடத்திலும் 6ஆம் இடத்திலும் பயணம் பண்ண போறார். அப்போ பிஸ்னஸில் நல்ல வெற்றி இருக்கு, காதல் முயற்சிகளில் வெற்றி இருக்கு, புதுசாக வேலை தேடுறவாளுக்கு வேலை கிடைக்க போகிறது அந்த யோகமும் இருக்கு. சார் நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன், நான் ஒரு கடனுக்கு ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு இன்றைக்கி மத்தியானம் கடனுக்கு ட்ரை பண்ணுவேன், அந்த கடன் கிடைக்கும். திரைப்படத்துறையை சேர்ந்தவர்கள் கலைஞர்கள் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். சிலர் தங்கள் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். இன்றைக்கி பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். வியாபாரிகள் புதிய வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய உங்கள் நல்ல நோக்கம் நிறைவேறும். மாணவர்களுக்கு சக மாணவர்களால் நன்மைகள் நிகழும். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு கிழமை நாயகனாக இருக்கக்கூடியவன் சந்திர பகவான் இருக்காரே, அவர் 4ஆம் இடத்திலும் 5ஆம் இடத்திலும் பயணம் பண்ண போறார். செவ்வாய் பகவான் இன்னைக்கு லாபத்தில் இருக்கார். அப்போ கல்வியில் ஒரு பெரிய வளர்ச்சி உங்களுக்கு காத்திருக்கு. அதே போல மனசுக்கு மகிழ்ச்சியான செய்தி வரும். மருத்துவம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிக முன்னேற்றமான தகவல் வரும். ஹையர் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்புகள் சிலருக்கு கூடி வரும். குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும். இந்த நாள் துளாராசிக்காரர்களுக்கு வருமானம் உயரும். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர் ஒருவரால் உங்கள் வாழ்க்கை உயரும். ரொம்ப நல்ல நாளாக பெண்களுக்கு இந்த நாள் சந்தோஷமான நாளாக அமைய போகிறது. எனதருமை விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த நாள் ஒரு யோகமான நாள். சந்திரன் 3ஆம் இடத்திலும் 4ஆம் இடத்திலும் பயணம் பண்ணுறார். செவ்வாய் 10ஆம் இடத்தில் இருக்கார். ஒரு புதுசாக ஒரு இன்டர்வியூ ஒன்று இன்னைக்கு அட்டன் பண்ணுவீங்க, அது கிடைக்கும், அந்த வேலை கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தை இன்னைக்கு நடந்தால் வெற்றிகரமாக அமையும். வியாபாரிகள் கொடுக்கல் வாங்கல்ல கவனமாக இருக்கணும். சில பேர் உங்களை ஏமாத்திரவனே இப்போ காத்திருக்காங்க, எச்சரிக்கையாக இருக்கணும். ஆன்லைன் மோசடியில் மாட்டிக்கொள்ளக்கூடிய அமைப்பு சில விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு இருக்கிறதுனால கூடுதல் கவனம் தேவை. படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் ஒரு முன்னேற்றகரமான செய்தி இன்னைக்கு தேடி வரும். பெண்கள் தங்கள் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்க வேண்டிய நாள். தனுசு ராசி என்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போகிற ஒரு நாள். சந்திர பகவான் இன்னைக்கு 2ஆம் இடத்திலும் 3ஆம் இடத்திலும் இருக்கார். வாக்கு சம்பந்தமான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல வருமானம் பெருகும். உணவு கொண்டு போய் கொடுக்கக்கூடிய தொழிலை செய்யக்கூடியவர்களுக்கு வருமானம் பெருகும். ஓட்டுநர்களுக்கு இன்னைக்கு வருமானம் பெருகும். பிளாட்ஃபார்மில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கும் வருமானம் பெருகும். செல்வ செழிப்பான ஒரு நாள். மூதாதையர் சொத்துக்கள் சிலருக்கு சேரும். மூத்த சகோதரனுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். பெண்களுக்கு மன மகிழ்ச்சியா இன்னைக்கு இருக்கும். விரும்பிய பொருளை வாங்கி மகிழ்வீர்கள். மகர ராசி என்பர்களே, மகர ராசிக்காரங்களுக்கு 2ல் சந்திரன் ராசியிலையும் இருக்கார், 2ஆம் இடத்திற்கும் போறார் சந்திரன், அட்டமத்தில் செவ்வாய். ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். வார்த்தைகள் பேசும்போது இன்னைக்கு கவனமா இருக்கணும். பேச்சால் பிரச்சனை வருங்கிறாங்க, அப்ப அமைதியா போகணும். சிலருக்கு கொஞ்சம் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, தலைவலி சிலருக்கு இருக்கலாம். ஆனா பிசினஸ்ல நல்ல லாபம் இருக்கும், நல்ல கடன் உதவி கிடைக்கும். இந்த நாள் பெண்களுக்கு ரொம்ப அனுகூலமான நாள். முயற்சிக்கிற காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய நல்ல நாள். வியாபாரிகளுக்கு வருமானம் உயரும். மாணவர்களுக்கு போட்டி பந்தயங்களில் வெல்லக்கூடிய நாள். கும்பராசி என்பர்களே, கும்பராசிக்காரங்களுக்கு 12ஆம் இடத்திலையும் ராசியிலையும் சந்திரன் வரார். 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். திருமணத்திற்கு வரன் அமைய போகிறது. ஆனால் கும்பராசி பெண்களுக்கு இன்னைக்கு வரன் பார்க்கிற போது திருமண பொருத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். 7ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுவும். ஒரு குணக்கேடான மாப்பிள்ளை அமைஞ்சிடக்கூடாது. சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். திருமண பொருத்தத்தை நல்லா பார்க்கணும். நட்சத்திர பொருத்தம் மட்டும் இல்லை, கட்ட பொருத்தம் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். தசாசந்தி நல்லா இருக்கான்னு பார்க்கணும். பாபசாம்ஜியம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அப்படி பார்த்து தான் திருமண பொருத்தம் பார்த்து தான் கல்யாணத்தை பண்ணணும். இன்னைக்கு நல்ல வியாபாரத்தில் லாபம் கூடும். ஹையர் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்பு மாணவர்களுக்கு வரும். பெண்களுக்கு பயணங்களினால் நன்மைகள் உண்டு. மீனராசி என்பர்களே, நல்ல தன வருமானம் பெருகக்கூடிய நாள். தொழில் விஷயங்களில் கூடுதல் லாபம் கிடைக்கக்கூடிய நாள். கல்வியில்
ஸ்கூல் எஜுகேஷன் படிக்கக்கூடிய மாணவர்கள் 10th +1 +2 படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு, குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு. மிக நல்ல நாளாக பெண்களுக்கு இந்த நாள் அமைகிறது. அன்பர்களே, நாளைய பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்.